ஹாய்டா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கேஜ்மெண்ட். ஹாய்டா, இன்னைக்கு வந்து டே 18. ஸோ டே 18. ஹாய்டா ஹாய்டா, இன்னைக்கு வந்து டே 18. ஸோ டே 18ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் தீம் தான் பார்க்க போகிறோம். என்கேஜ்மெண்ட் தீமை பொறுத்தளவு நம்ம ஃபுல் ஹேண்டுமே என்கேஜ்மெண்ட் தீம் வச்சு போட முடியாது. ஸோ நிறைய கஸ்டமைசேஷன் இருக்கும். மோஸ்ட்லி என்கேஜ்மெண்ட் தீம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு மினிமலான டிசைனாக தான் என்கேஜ்மெண்ட் தீம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒன்று பாம்குள்ளே இருக்கலாம், இல்லைனா நம்ம வந்து எல்போ லென்த் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசைன் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி என்னென்ன டிசைன்ஸ்லாம் என்கேஜ்மெண்ட் தீமில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரைடோட நேம், க்ரூமோட நேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா பிரைடோட ஃபஸ்ட் லெட்டர், க்ரூமோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா எந்த டேட் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது, இன்கேஸ் அவங்க வந்து லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் லவ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா அவங்க லவ்வில் வந்து எவ்வளோ மெமரிஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே அந்த என்கேஜ்மெண்ட் தீமில் தான் வந்து போடுவாங்க. ஓகேவா? டிசைன்ஸ் பொறுத்தளவு பார்த்தோன்னா ரிங் டிசைன் வந்து நிறைய என்கேஜ்மெண்ட்டில் வந்து ரிங் டிசைன் மட்டும்தான் வந்து காமனாக இருக்கும். அது போக வந்து லவ்வோட சிம்பிள் ஆன பேர்ட் வந்து ஸ்வாம். ஸோ ஸ்வாம் டிசைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் வந்து என்கேஜ்மெண்ட்லேருந்து யூஸ் பண்ணுவாங்க. என்கேஜ்மெண்ட் தீமை பொறுத்தளவு பெருசாக எதுவுமே நம்ம கற்றுக்கிறது இருக்காது. நேம் மட்டும் நீங்கள் நல்லா எழுத பழகிக்கோங்க. ஓகேவா? எந்த நேம்னாலும் ஓகே, நீங்கள் நல்லா எழுத பழகிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்கேஜ்மெண்ட் தீமை பொறுத்தளவு என்னது, என்கேஜ்மெண்ட்னாலே ரிங்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ரிங்கு எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வந்து நான் போடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் வந்து போடுறேன். ஒரு சர்க்கிள் வந்து போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா உள்ளே இருந்து ஒரு சர்க்கிள் போடுறேன். பட் சென்டரில் மட்டும் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டு போடுறேன். ஓகேவா? என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டு போடுறேன். இந்த ஸ்பேஸில் இருந்து நான் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இந்த டைமண்ட் ஷேப்புக்கு மேலே வந்து என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா, கீழே வந்து அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குது. அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரிங்குக்குள்ளேருந்து இன்னொரு ரிங் வர மாதிரி. ஸோ உள்ளே இருந்து சர்க்கிள் வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? உள்ளேருந்து என்ன பண்ணுறோம், சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். சேம் அதே மாதிரி டிசைன் போடுறோம். இங்கேருந்து கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விடுறேன். அதே மாதிரி இங்கேருந்து எடுக்கும்போது கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு டைமண்ட் ஷேப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னாச்சு, என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் டிசைன்ஸில் வந்து வில் யூ மேரி மீ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எப்படி ரைட் பண்ணணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். will you ஸோ இந்த மாதிரி வந்து ரைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது என்ன பண்ண முடியாது, என்னால் ப்ளைனாக விட முடியாது. ஸோ இங்கே ஒரு ஹார்ட் வந்து நான் போடுறேன். சேம் அதே மாதிரி இங்கே ஒரு ஹார்ட் வந்து போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ளைனாக போடுவோம். சம்டைம்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்கையே நம்ம வந்து ஒரு ஹைலைட்டாக நம்மளோட பாம் டிசைன், அதாவது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், என்கேஜ்மெண்ட் ரிங்கையே வந்து பெருசாக போடுவோம். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சர்க்கிளை சுற்றி ஹம்ஸ் போட்டுக்கிறேன். சேம் அதே மாதிரி ஹம்ஸ் போட்டு சர்க்கிளை ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சர்க்கிள்குள்ளே வந்து நான் ரிங் வந்து ட்ரா பண்ண போகிறேன். சர்க்கிள்குள்ளே வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப இது பண்ணி ட்ரா பண்ண போகிறதுல நார்மலாக 2 ரவுண்ட் போட்டு ரிங் மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு ரவுண்ட் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து போட்டுக்கிறேன். இங்கே வந்து ஒரு ரிங் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்க்ரூல் போடுறேன்.
அண்ட் தென் ஆப்போசிட் சைட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் போடணும். இங்கே ஒரு ஸ்க்ரோல் போடணும். சேம் அதோட ஆப்போசிட் சைடு ஒரு ஸ்க்ரோல் போடணும். அண்ட் தென் இங்கே ஒரு ஸ்க்ரோல் போடணும். இதோட ஆப்போசிட்டான இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரோல் போட்டுக்கிறேன். சேம் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்க்ரோல் போடுறேன். நான் அதோட ஆப்போசிட் சைடு ஒரு ஸ்க்ரோல் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரோலில் வந்து நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ண போகிறேன். ஓகே, சேம் அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம வந்து லீஃப் போட்டு கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி எல்லா ஃப்ளவரையுமே இதே ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேலன்ஸ் இருக்க குட்டி குட்டி ஸ்பேஸ் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், லீஃப் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லீஃப் போட்டு என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு வெளியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிசைனுக்கு வெளியே அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவுட்லைன் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? கீழே வந்து இன்கேஸ் டேட் எழுதிக்கலாம், இல்லைனா நீங்கள் அவங்களோட இனிஷியல் எழுதிக்கலாம். இந்த ரிங்கு சென்டரில் வந்து அவங்க இனிஷியல் வந்து எழுதிக்கலாம், இது வேணால் எழுதிக்கலாம். நான் வந்து இங்கே வந்து லவ்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து இங்கே எப்படி மேரிமி எழுதினோம் அதே மாதிரி வந்து இன்னொன்று காமனான வேர்டு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மை லவ்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேர்ட் வந்து எழுதிக்கலாம். இந்த இடத்துல நான் ஹார்ட் போட்டுக்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேரட் வந்து கப்பிள் பேரட் மாதிரி இருக்க மாதிரி எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 to 4 வந்து ஃபிகரேட்டிவ் ஒர்க்ஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருக்கனால டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். அதுக்கு அடுத்து நீங்கள் கொஞ்சம் பிக்கப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே அது எப்படி ஃபார்ம் பண்ணணுன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேரட் டிசைன் வந்து ட்ரா பண்ணலாம். பேரட் டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஸ் வந்து நல்லா கர்வாக அப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? கர்வாக போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைன் எடுக்கிறீங்க. ஓகேவா? அண்ட் தென் இங்கேருந்து ஒரு லைன் எடுக்கிறீங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு போ மாதிரி போட்டு நெக் ஃபார்ம் பண்ணிடுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து நோஸ் ட்ரா பண்ணிடுங்க. சேம் அதே மாதிரி இங்கேருந்து நோஸ் ட்ரா பண்ணிடுங்க. இதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து ஒரு லைன் எடுத்து இதோட வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க. சேம் அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் எடுத்து இதோட வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க. அண்ட் அதே ஸ்டெப் தான் இங்கேருந்து கொண்டு வந்துட்டு இந்த பாடியிலேருந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணுறீங்க. சேம் இங்கேருந்து கொண்டு வந்துட்டு பாடியிலேருந்து இதோட ஜாயின் பண்ணிடுறீங்க. ஓகேவா? இதுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே போகிற மாதிரி.
சேம் அந்த சர்க்கிள்லேருந்து இந்த சைடு வெளியே போகிற மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஐஸ் வந்து ட்ரா பண்ணுறீங்க. ஐஸ்க்கு வந்து ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஷேட் பண்ணுறேன். சேம் இதே மாதிரி ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நடுவில் வந்து நான் லவ்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? திரும்ப இது கீழேயே வந்து ஒரு லைன் போடுறீங்க. லைன் போட்டுட்டு இங்கே அந்த லைன் போடுற மாதிரி அதே மாதிரி இங்கேயும். ஸோ இதுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லீஃப் டிசைன் வந்து கொடுக்குறேன். சேம் லீஃப் டிசைன் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு லீஃப் டிசைன் கொடுக்குறேன். இந்த சைடு வந்து ஒரு லீஃப் டிசைன் கொடுக்குறேன். இங்கே ஒரு லீஃப் டிசைன் கொடுக்குறேன். இங்கே ஒரு லீஃப் டிசைன் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த பேரட்டுக்குள்ளே வந்து லைட்டாக வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடுங்க, ஷேட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன்ஸ்லாம் வந்து என்கேஜ்மெண்ட் தீமில் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரேபிட் வந்து லவ்னு காட்டுற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் அவங்களோட இனிஷியல் கூட போட்டுக்கலாம். நான் போடுறது தான் இல்லை, எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே இனிஷியல் போட்டுக்கலாம், இல்லைனா மைண்ட் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஹேண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு குட்டி கர்வ் அண்ட் தென் இங்கேருந்து எடுத்துடுங்க. இந்த இடத்துல என்ன ஆகணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இதை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் இங்கே வந்து ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணுறேன்னு புரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து குட்டியாக கர்வ் கொண்டு வந்து இங்கே பெருசாக்கிட்டு இங்கேருந்து கொஞ்சம் கீழே இழுத்து வந்து இப்படி வச்சுக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஹார்ட் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே அண்ட் இங்கேருந்து இங்கே ஹார்ட் மாதிரி போட்டு கீழே வந்து ஹார்ட்டோட ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதோட மேலே வந்து டெடிபியரோட அதாவது ரேபிட்டோட மேலே வந்து அதோட ஹெட் வந்து இருக்க மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இங்கேருந்து அதோட பாடி வருது. இங்கே வந்து ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கிறேன். அண்ட் தென் இங்கே ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே நான் என்ன எழுதுறேன்னா மைன் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதோட இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கர்வ் பண்ணி ட்ரா பண்ணிடுங்க. இந்த லைன் கிடையாது, கொஞ்சம் கர்வ் பண்ணி ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ரேபிட்டோட இயர்ஸ்குள்ளே வந்து நான் ஷேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷேட் பண்ணுறதுனாலும் ஷேட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இயர்ஸும் வந்து நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதோட ஹேண்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க ஒரு சர்க்கிள் போட்டோம்ல, அந்த சர்க்கிள் கீழே அதோட லெக்ஸு, சேம் இந்த சைடு அதோட ஹேண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஷேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஐஸ் வந்து ட்ரா பண்ணணும். அதோட ஐஸுக்கு நான் அப் சைடு இருக்க மாதிரி ஒரு சி, இந்த சைடு வந்து ஒரு சி, ரெண்டு சைடு வந்து சி போட்டுக்கிறேன். அண்ட் தென் வந்து நோஸ்க்கு வந்து ஒரு குட்டி யூ மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதோட வாய்க்கு வந்து ஒரு லைன் போட்டுட்டு அது வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து இந்த சைடு குட்டியாக ஷேடிங், இந்த சைடு வந்து குட்டியாக ஷேடிங். ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்வாம் வந்து ட்ரா பண்ணலாம். எல்லாமே நான் எப்படி உங்களுக்கு பிகினராக இருக்கிறதுனால எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்வாம் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸ்வாம் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டதுக்கப்புறம் இந்த ஹார்ட்டின் ஷேப்போட
கொஞ்சம் ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கேருந்து ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அண்ட் தென் அதோட ஹெட் வந்து இழுக்கிறீங்க. சேம் ப்ராசஸ். இங்கேருந்து ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அப்படியே அதோட ஹெட்டு வந்து இழுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதுவும் இழுத்துடுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு லைன் எடுத்துகிட்டு அதை வந்து ஷார்பன் பண்ணிடுறீங்க. ஓகேவா? சேம் அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு அதை வந்து ஷார்பன் பண்ணிடுறீங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி இங்கேருந்து இதை வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இது பக்கத்துலேயே என்ன பண்ணுறீங்கன்னா குட்டியாக ஒரு லைன் எடுத்து குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி போட்டு இதை வந்து இதோட ஜாயின் பண்ணிடுங்க. சேம் அதே மாதிரி குட்டியாக எடுத்துகிட்டு இந்த சைடு என்ன ஆச்சு, பெருசாக இருக்குது. இந்த சைடு போடும்போது குட்டியாக இருக்கனால கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பெருசாக்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கிறோம். குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது வந்து ஸ்வாமோட உள்ளே வந்து லைட்டாக வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதோட ஹெட் போர்ஷன் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அதோட மவுத் வந்து ட்ரா பண்ணணும். மவுத்துக்கு வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து இங்கே ஒரு கர்வ், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஒரு கர்வ். என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்குவாமோட மவுத் வந்து ட்ரா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து ஐஸ், ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள். ஓகேவா? இங்கே நீங்கள் வந்து மைன் எழுதிக்கலாம், இல்லை லவ் எழுதிக்கலாம், எது வேணால் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கீழே இருந்து ஒரு வாட்டர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காண்டி கீழே வந்து வாட்டர் இருக்க மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வாட்டர் இருக்க மாதிரி எஃபெக்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 டெடி பியர் வந்து எப்படி ஒட்டி இருக்க மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஸ் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சம் கீழே ஒரு லைன் போட்டுட்டு இன்னொரு எஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ஒரு எஸ் ட்ரா பண்ணுறீங்க, ஒரு லைன் போடுறீங்க, ஒரு எஸ் வந்து ட்ரா பண்ணுறீங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஜஸ்ட் இப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் தென் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதோட எட்ஜில் வந்து கொஞ்சம் பெருசாக சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு இது வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகேவா? கீழே இருக்கிறது எப்படி இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கீழே வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி இந்த சைடும் இது வந்து கொஞ்சம் மேலே இப்படி வந்து இருக்க மாதிரி அண்ட் தென் இது வந்து அதே பாடி கீழே என்ன இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இதுக்கும் என்னது, குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ் ட்ரா பண்ணுறோம். ஐஸ்க்கு வந்து 2 சர்க்கிள் போட்டுப்பீங்க. 2 சர்க்கிள் போட்டு ஒரு நோஸ் குட்டியாக போட்டுக்கிறீங்க. இதோட ஐஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி, ஸோ வந்து ஒரு ஐப்ரோ மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து மேலே இப்படி ஒரு லைன் எழுத்துருங்க. சேம் ஒரு ஐப்ரோ மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஐப்ரோ மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு லைன் இழுத்துக்கோங்க. லைன் இழுத்துட்டு அது வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி அண்ட் தென் இங்கேயும் ஒரு லைட்டாக ஷேடிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட இயர்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுக்குள்ளே வந்து நான் லைட்டாக வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஷேட் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி இதுக்குள்ளேயும் நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். இதோட இயர்ஸ் வந்து அதே மாதிரி தான்.
இதோட இயர்ஸ் வந்து 2 இயர்ஸு ஒட்டி இருக்க மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலே ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் வந்து ஹார்ட் போட்டுக்கலாம், இல்லை இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதில் ஏதாவது எழுதணுன்னா எழுதிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாண்டா வந்து எப்படி வந்து லவ் வந்து அந்த டேட்டை வந்து எப்படி சொல்லும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஹார்ட் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஹார்ட் ஷேப் வந்து என்ன பண்ணிட்டேன், ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், பாண்டாவோட கை வந்து உள்ளே இருக்கிறதுக்காண்டி கொஞ்சோன்னு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு அண்ட் தென் அங்கேருந்து வந்து குட்டியாக அதோட கை மாதிரி வந்து இழுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெட் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஹெட் வந்து ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் தென் இங்கேருந்து அதோட பாடி. ஓகேவா? அதோட பாடி அண்ட் தென் இங்கேருந்து அதோட பாடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதோட காலுக்கு வந்து இங்கேருந்து ட்ரா பண்ணும்போது கொஞ்சமாக அப்படி எடுத்து அதோட கால். அண்ட் தென் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாண்டாவோட இயர்ஸ் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துக்கோங்க, அப்போ தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்டை ஃபுல்லாக வந்து நம்ம டார்க் ஷேட் பண்ணிடுறோம். ஹேண்டை ஃபுல்லாக டார்க்காக நம்ம வந்து ஷேட் பண்ணிடுறோம். அண்ட் தென் லெக்குமே டார்க்காக வந்து ஷேட் பண்ணிடுறோம். சேம் அதே மாதிரி. அண்ட் தென் பாண்டாவோட இயர்ஸ். ஓகேவா? இப்போ வந்து உள்ளே என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து மைன் எழுதிக்கலாமா? ஓகே, மைன் எழுதுவோம். மைன் எழுதிட்டு இங்கேருந்து ஜஸ்ட் இப்படி லைட்டாக போட்டு ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இதை மட்டும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாண்டாவோட ஐஸ்க்கு ஓவல் ஷேப் போட்டு கீழே வந்து ஒரு ரவுண்ட். அண்ட் தென் ஓவல் ஷேப் போட்டு கீழே வந்து ஒரு ரவுண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பாண்டாவோட நோஸ்க்கு வந்து இப்படி ஒரு யூ ஷேப் அண்ட் தென் இப்படி ஒரு யூ ஷேப். கீழே வந்து அதோட மவுத் வந்து இருக்க மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாண்டாவோட பாடியை வந்து நல்லா ஒரு டார்க்கன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து 2 பேரட் வந்து ஒரு ட்ரீயில் உட்காந்துருக்க மாதிரி எப்படி போடலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ பேரட் வந்து ட்ரீயில் உட்காந்துருக்க மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு வெளியே வந்து நான் ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு லுக் கொடுத்து அதுக்கு வெளியே ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னா டிசைன் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து ரெஃபரன்ஸுக்காண்டி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஹார்ட்டின் ஷேப் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து என்ன இருக்கணும், என்னோடய பேரட் வந்து இருக்க மாதிரி. பேரட் இருக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 2 சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் தென் அது வந்து ஒரு ட்ரீயில் உட்காந்துருக்கிறதுக்காண்டி ஒரு குச்சி மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுலேருந்து ஹெட்டு, இதுலேருந்து இன்னொரோட ஹெட்டு. ஸோ இங்கே ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி நான் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அண்ட் தென் இங்கே வந்து அதோட பாடி. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எடுக்கும்போது அதோட பாடி சேம் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு குட்டி சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட பாடி கொடுத்துக்கிறோம். இங்கேருந்து குட்டி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட பாடி வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கீழே வந்து ஒரு அதோட ட்ரீயோட ஸ்டெம் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் இங்கேருந்து அதோட மவுத். நெக்ஸ்ட் இங்கேருந்து அதோட மவுத். இங்கே வந்து அதோட கண். ஸோ இங்கே வந்து அதோட கண் அண்ட் தென் வந்து கீழே வந்து அதோட விங்ஸ். சேம் கீழே வந்து அதோட விங்ஸ். மேலே வந்து என்ன பண்ணுது, அதோட விங்ஸ் இருக்க மாதிரி. சேம் ஆப்போசிட் சைடில் ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ உள்ளே வந்து என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன்.
சும்மா லைட்டாக அந்த பாடி ஷேப்பில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நான் வந்து லவ்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட்டை சுற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா டிசைன் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்க்ரூல் கொடுக்குறேன், ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூல் மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டிசைன் போடணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து டிசைன் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கிளாஸ்லாம் போனீங்கன்னா அவங்க எப்படி ட்ரா பண்ணணும்னு தான் சொல்லித் தருவாங்க. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து அவங்க சொல்லித் தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதை சுற்றி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சின்ன ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ளவர் டிசைன் போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹேண்ட்ஸ் வந்து ஒரு பொண்ணோட ஹேண்டை வந்து ஒரு பையன் பிடிச்சிருக்க மாதிரி, அதாவது ஒரு வெட்டிங்கில் வந்து பிடிச்சிருக்க மாதிரி எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 2 லைன் வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டு லைன் போட்டுக்கோங்க. இவ்வளோ தூரம்னாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு மேலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுருங்க. அண்ட் தென் உள்ளேருந்து ஜஸ்ட்டு ஒரு குட்டியாக லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு குட்டியாக லைன் போட்டுட்டு ஒரு சின்ன கர்வ் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக கையை கொண்டு போயிடுங்க. ஸ்ட்ரைட்டாக கையை கொண்டு போயிட்டு ஒரு சின்ன கர்வ் வந்து கொடுக்கணும். என்ன பண்ணுறீங்க, 2 சைடு லைன் போடுறீங்க. அங்கேருந்து ஒரு லைன் கொண்டு போயிட்டு ஒரு குட்டி கர்வ் வந்து கொடுக்குறீங்க. ஓகேவா? குட்டி கர்வ் வந்து கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபிங்கர் மாதிரி இங்கேருந்து நம்ம இப்படி கர்வ் கொடுக்காமல் இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறோம். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறீங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு லைன் போட்டுட்டு ஃபிங்கர்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறீங்க. 1 2 3 அண்ட் தென் 4. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க, ஃபிங்கர்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் இப்படி வந்து நீங்கள் இந்த ஹேண்ட் வந்து பிடிச்சிருக்க மாதிரி, ஸோ இங்கே வந்து கொஞ்சம் இது பண்ணி எந்த ஃபிங்கர் டாப்பில் இருக்கோ அந்த ஃபிங்கரோட ஜாயின் பண்ணிடுறீங்க. ஓகேவா? இப்போ கீழேருந்து வரணும். ஸோ கீழேருந்து வர்றதுக்காண்டி ஜஸ்ட் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழேருந்து ஒரு லைன் போட்டுட்டு அண்ட் தென் மேலேருந்து 1 2 3 அண்ட் 4 அவங்க வந்து இப்படி பிடிச்சிருக்க மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த ஹேண்ட் எங்கேருந்து வருது, இது ஃபுல்லாக வந்து இந்த ஹேண்டுக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணணும்ல. ஸோ ட்ரா பண்ணுறதுக்காண்டி ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறீங்க. இந்த ஹேண்டோட ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறீங்க. ஒரு குட்டி கர்வ் கொடுத்து ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. சேம் அதே மாதிரி ஒரு குட்டி கர்வ் கொடுத்து ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் இது வந்து எப்படி மேலேருந்து இப்படி வரணும். இது வந்து டேரெக்டாக கீழேருந்து இப்படி வந்துட்டால் போதும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து கேர்ளோட கையினால 2 பேங்கிள்ஸ் மாதிரி போட்டுட்டு அண்ட் தென் ஹம்ஸ் போடுறீங்க. ஓகேவா? ஹம்ஸ் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிசைன்ஸும் போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க, ஹம்ஸ் போட்டுக்கிறீங்க அண்ட் தென் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் வந்து இருக்க மாதிரி. கீழே இந்த ஹேண்ட்லேருந்து என்ன ஆகுது, 2 ஜும்கா வந்து தொங்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹேண்ட்ஸ் எப்படி வரையணும்னு தெரியுதா?